இன்ஹெரிட்டன்ஸ்ன்ற கான்செப்ட் வந்து சப்போர்ட் பண்ணோம். ஊப்ஸில் இது ஒரு முக்கியமான கான்செப்ட். இன்ஹெரிட்டன்ஸ்னா பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் மாதிரி. பேரண்ட்னு ஒரு கிளாஸ் இருக்குது, அதில் இருந்து சில ஃபீச்சர்ஸை வந்து இன்ஹெரிட் பண்ணி சைல்டுன்ற கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். இது எப்படின்னா, இப்போ கிளாஸ் சூப்பர் கிளாஸ்னு ஒரு கிளாஸ் நான் பேரண்ட்ன்ற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். கிளாஸ் சைல்டுன்ற இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். இது வந்து பேரண்ட்டை வந்து இன்ஹெரிட் பண்ணி கிரியேட் ஆகிருக்கும். இதுதான் சின்டாக்ஸ். இது ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, இப்போ அனிமல்னு ஒரு பேரண்ட் கிளாஸ் இருக்கு, அதில் இருந்து இன்ஹெரிட் ஆகி டாக்ன்ற ஒரு ஸ்பீஷஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம். அனிமல்ன்ற ஒரு கிளாஸ்லேருந்து டாக்ன்ற கிளாஸ் வந்து இன்ஹெரிட் ஆகிருக்கு. இப்போ அனிமலில் வந்து நான் நேமுன்னு ஒரு வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணுறேன். அதே மாதிரி டெஃப் ஈட்ன்ற ஒரு மெத்தடை கிரியேட் பண்ணுறேன். செல்ஃப் print I can eat. இப்போ இங்கே டாக் வந்து டிஸ்பிளேன்னு ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணுறேன். டிஸ்பிளே செல்ஃப் print my name is. இங்கேருந்தே நான் என்ன பண்ணுறேன்னா, பேரண்ட் கிளாஸில் இருக்கிற நேமை வந்து ஆக்சஸ் பண்ணுறேன். செல்ஃப் டாட் நேம் அப்போ நான் ஆக்சஸ் பண்ணுறேன். இப்போ நான் வந்து இந்த டாக்ன்ற ஒரு கிளாஸை வச்சு நான் ஒரு பிட்புல்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். people to டாக் என்ன பண்ணலாம்னா, பிட்புல் டாட் நேம்னு நான் கொடுக்க முடியும். ஏன்னா அனிமல்ன்ற ஒரு கிளாஸில் இருந்து தான் இந்த டாக்ன்ற கிளாஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஏற்கனவே எக்ஸிஸ்ட் ஆகிருக்கிற இந்த கிளாஸில் இருந்து இந்த கிளாஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கு, இந்த நியூ கிளாஸ். ஸோ இது வந்து சூப்பர் கிளாஸ், இது வந்து சப் கிளாஸ். அதாவது இது பேரண்ட், இது சைல்டு. இப்போ நேம் ஈக்குவல் டு நான் வந்து பப்பின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு பிட்புல் டாட் பிட்புல் வந்து டாகோடைய கிளாஸ். பட் நான் இங்கேருந்தே நான் வந்து அனிமலோடைய மெத்தடை என்னால் கால் பண்ண முடியும், ஈட். அதே மாதிரி அதோடைய மெத்தடையும் என்னால் கால் பண்ண முடியும், டாட் டிஸ்பிளே. இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன், பாருங்க, ஐ கேன் ஈட் மை நேம் இஸ் பப்பின்னு நமக்கு வந்து கால் ஆகிருக்கு. இந்த பிட்புல் டாட் ஈட், இந்த டாட் ஈட்ன்றது பேரண்ட் கிளாஸோடைய மெத்தட். இந்த டிஸ்பிளேன்றது அதோடைய கிளாஸ் தான். பட் அதுலேயும் பாருங்க, செல்ஃப் டாட் நேம் வந்து பேரண்ட் கிளாஸில் இருக்கிற ஒரு வேரியபிள். ஸோ இதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். இது வந்து ஒரு இஸ் அ ரிலேஷன்ஷிப்ன்ற ஒரு கான்செப்ட்ல பேஸ் பண்ணது. இஸ் அ ரிலேஷன்ஷிப்னா, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், கார் இஸ் அ வெஹிக்கிள். அதே மாதிரி வந்து ஆப்பிள் இஸ் அ ஃப்ரூட். டாக் இஸ் அ அனிமல். இந்த மாதிரி இஸ் என்ற ஒரு ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி வந்தது தான் இந்த இன்ஹெரிட்டன்ஸ். அதாவது இங்கே காருன்ற இந்த கிளாஸ் வந்து இந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வெஹிக்கிள்ன்ற இந்த ஒரு மெயினான கிளாஸில் இருந்து டிரைவ் ஆனது, உருவானது. இப்போ அனிமல்ஸ்ல இருந்து தான் ஹியூமன்ஸ், டாக், மேமல்ஸ்ன்னு நிறைய ஸ்பீஷஸ் வந்து இன்ஹெரிட் ஆகி அனிமலில் இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்து அதுக்குன்னு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் ஆகி தான் நம்ம உருவானோம். அந்த மாதிரி தான் இந்த கான்செப்டும்.
இதில் வந்து மெத்தட் ஓவர் ரைடிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. மெத்தட் ஓவர் ரைடிங் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். மெத்தட் ஓவர் ரைடிங் மெத்தட் ஓவர் ரைடிங்னா இப்போ வந்து அனிமல்ல ஈட்ன்ற ஒரு மெத்தட் இருக்கு. இதுவே டாக்ன்ற கிளாஸ்லயுமே ஈட்ன்ற ஒரு மெத்தட் இருந்ததுன்னா, ரெண்டுத்துலயுமே சேம் மெத்தட் இருக்குன்னா எந்த மெத்தட் கால் ஆகும், இல்லை யாராவது அடிக்குமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். மெத்தட் ஓவர் ரைடிங்னா என்னன்னா, ஐ கேன் ஈட் போன்ஸ். இதை ரிமூவ் பண்ணிடுறேன். பிட்புல் டாட் ஈட்டுன்னு நான் இப்போ கால் பண்ணனா வெதர் எனக்கு அனிமல்ல இருக்கிற இது கால் ஆகுமா இல்லைன்னா டாக்ல இருக்கிற இது கால் ஆகுமா? ஏன்னா இதை இன்னெரிட் பண்ணி தான் டாக் கிரியேட் ஆச்சு. ஸோ எது கால் ஆகும் செக் பண்ணலாம். செக் பண்ணுங்க. ஐ கேன் ஈட் போன்ஸ். ஸோ டாக்ல இருக்கிற இந்த ஒரு மெத்தட் தான் கால் ஆகிருக்கு. என்னதான் அனிமல்ல இருந்து இன்னெரிட் ஆகி டாக் கிரியேட் ஆனாலும் டாக் ஓடி இந்த மெத்தட் தான் நமக்கு வந்து கால் ஆகிருக்கு. ஸோ இந்த கான்செப்ட் பேர் தான் மெத்தட் ஓவர் ரைடிங். மெத்தட் ஓவர் ரைடிங் பேரண்ட் கிளாஸ்ல இருக்கிற மெத்தடை ஓவர் ரைட் பண்ணி சைல்டு கிளாஸ் வந்து அதோடைய மெத்தடை வந்து ரீடிஃபைன் பண்ணுது. ஃபங்க்ஷனோடைய டெஃபினிஷனை மாற்றி தனக்கேற்ற மாதிரி அமைச்சிக்குது. இப்போ லைக் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ அனிமல்ஸில் இருந்து தான் ஹியூமன் பீயிங் வந்து ஃபார்ம் ஆச்சு. இப்போ அனிமல்னா அதுக்கு சர்டன் ஃபீச்சர்ஸ் இருக்குது. சாப்பிடும், தூங்கும், அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. பட் ஹியூமன்ஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடுவாங்க. அவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான பிஹேவியரில் இருப்பாங்க. பட் அனிமல்ஸோட சேம் பிஹேவியர் தான். பட் அவங்க வந்து கொஞ்சம் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. சேம் மெத்தட் தான். பட் அதை வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு வேல வந்து பண்ணுவாங்க. அதுதான் மெத்தட் ஓவர் ரைடிங் கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து சூப்பர் ஃபங்க்ஷன், சூப்பர் கீவேர்ட்னு ஒரு கீவேர்ட் இருக்கு. இது எதுக்குன்னா, இங்க இருந்தே இதுல இருந்தே சூப்பர் டாட் ஈட்னு நான் வந்து பேரண்ட் கிளாஸ்ல இருக்கிற மெத்தடை என்னால் கால் பண்ண முடியும். எப்படி இதை வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறேன். இதை வெயிட் பண்ணுங்க. பாருங்க, பேரண்ட் கிளாஸ்ல இருக்கிற இந்த ஈட்ன்ற மெத்தடை நான் சைல்டு கிளாஸ்ல இருக்கிற அதே மெத்தடுக்குள்ள என்னால் கால் பண்ண முடியும். அதுக்கு சூப்பர் கீவேர்ட் நான் யூஸ் பண்ணலாம். சூப்பர் டாட் ஈட். இது மூலியமா என்னால் கால் பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும் பேரண்டோடைய மெத்தட்ஸை.